ஆத்மா நமஸ்தே. சாப்டர் 52 இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. பேஜ் நம்பர் 444. ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னும் உபனிஷ மனுஸ்மிருதி வாக்கியங்களின் ரீதியாய் நேத்திரங்கள் ரூபங்களை பார்த்து கொண்டிருந்த போதிலும், ருசி அறிந்த போதிலும், மூக்கு வாசனையை முகர்ந்த போதிலும், வாய் வார்த்தையாடி கொண்டிருந்த போதிலும், கைகள் கொடுக்கல் வாங்கல் முதலான காரியங்களை செய்து கொண்டிருந்த போதிலும், பாதங்கள் நடந்து கொண்டிருந்த போதிலும், மர்மஸ்தானம் மூத்திரம் சுக்கிலும் விட்டு கொண்டிருந்த போதிலும், குதம் மல விசர்ஜனம் செய்து கொண்டிருந்த போதிலும், அவைகள் தம் தம் காரியங்களையே செய்து கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு செய்ய விடாமல் நிறுத்தினால் தேகத்திற்கு பாதையை உண்டாக்கும். இதுவே சரீர கர்மம் என்று சொல்லப்படும். இந்த சரீர கர்மம் அல்லாமல் பாவ கர்மம், புண்ணிய கர்மம் என 2 கர்மங்கள் உண்டு. அதாவது ஜீவ இம்சை செய்வது, பொய் சொல்வது, திருடுவது, அசத்தியம் ஆடுவது, சத்தியத்துக்கு ஆப்போசிட் அசத்தியம் ஆடுவது, தூஷிப்பது, அடிப்பது, மனநோக பேசுவது, மோசம் செய்வது, பரஸ்திரீகளை மோகிப்பது முதலானவைகள் தேவ விருத்தமான பாவ கர்மங்கள் என்று சொல்லப்படும். இப்படிப்பட்ட பாவ கர்மங்களை செய்து மரணம் அடைந்தவுடன் கைஹ எனும் மனுஸ்மிருதி வாக்கிய ரீதியாய் மேலில் சொல்லியது போல் தேகத்தினால் அகங்காரத்துடன் செய்யும் பாவ கர்மங்களுக்காக பூலோகத்தில் சதாவரங்களாகிய பர்வத விருக்ஷாதி ஜன்மங்கள் உண்டாகும். அகங்காரத்துடன் வாக்கினால் சொல்லும் பாவ கர்மங்களுக்காக மிருக பக்ஷி ஜன்மங்கள் உண்டாகும். அகங்காரத்துடன் மனதினால் செய்யும் பாவ கர்மங்களுக்கு மனுஷ்யர்களில் அதம ஜாதியாகிய சண்டாள ஜாதி உண்டாகும். தேவ விருத்தமாகிய பாவ கர்மங்களை செய்ய கனவிலும் நினைக்கலாகாது என்றால் பாவம் செய்ய வேண்டும் என்று மனதிலும் எண்ணலாகாது என்று அறிய கடவாய். சிஷ்யன், சுவாமி, தேவரீர் வாக்கின்படி இனி பாவ கர்மங்களை செய்வதில்லை. இதுவரையில் செய்து வந்த பாவ கர்மங்களை நசிப்பது எப்படி? ஒரு குட்டி ஸ்லோகம் இருக்கு மனுஸ்மிருதியிலேருந்து. என்னும் மனுஸ்மிருதி வாக்கிய ரீதியாய் இந்நூலில் உபதேசித்திருக்கும் ராஜயோகத்தை, அதாவது அத்வைதம் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு ராஜயோகம், நிறைய யோக மார்க்கங்கள் மூலமா நம்மளால மோட்சத்தை அடைய முடியும். இதில் ரொம்ப டஃபஸ்ட் அண்ட் குவிக்கஸ்ட் அப்படின்னு சொன்னால் ராஜயோக பாதை தான் அதை சொல்லுவாங்க. இப்போது அத்வைத்தம் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே ராஜயோகத்தை அனுசரிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தமாகும். எனும் மனுஸ்மிருதி வாக்கிய ரீதியாய் இந்நூலில் உபதேசித்திருக்கும் ராஜயோகத்தை நன்றாய் தெரிந்து கொண்டு அதில் சொல்லியது போல் அபியசித்து இதுவரையில் பாவ கர்மங்களை தெரியாமல் செய்து வந்தேன். பாவ கர்மத்தினால் உண்டாகும் தோஷம் இப்போது தெரிய வந்தது. இனி எப்பொழுதும் பாவ கர்மங்களை செய்ய மாட்டேன். இதுவரையில் தெரியாமல் செய்து வந்த பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று ஈஸ்வரனை துதி செய்து பச்சாதாபத்துடன் துக்கித்து இனி சத்தியமாய் பாவ கர்மங்களை செய்வதில்லை என்று பிரதிதினம் ஈஸ்வரனை துதி செய்து வருவாயாகில் இதுவரையில் நீ தெரியாமல் செய்து வந்த பாவ கர்மங்கள் ஒழிவதுமே அல்லாமல் இனி பாவ கர்மங்களை செய்ய எண்ணமும் உண்டாக மாட்டா. ஸ்நான சௌச்ச சந்தியாவந்தன ஸ்ராத தர்ப்பணாதி நித்திய நைமித்திய கர்மங்களும் யாக விரத தப்போ தானாதி காமிய கர்மங்களும் அக்கர்மம் என்று சொல்லப்படும். அப்படியென்றால் வேதோக்த கர்மங்களாகிய நித்திய நைமித்திக காமிய கர்மங்களை பிரதி மனிதனும் அபேஷையுடன் செய்வதனால் அதன் பலனை அனுபவிப்பதற்காக மறு ஜனனம் எடுக்க வேண்டும். பலாபேஷையுடன் செய்யும் கர்மங்கள் புண்ணிய கர்மங்களாய் இருந்த போதிலும் அவை அதாவது மறு ஜென்மங்களுக்கு காரணமாய் இருந்து ஜீவனை பந்தத்தில் கட்டுப்படுத்துமே ஒழிய மோட்ச சாம்ராஜ்ய பதவியை உண்டாக்க மாட்டா. இதுவே அகர்மம் என்று சொல்லப்படும். அதாவது பலாபேட்சையுடன் செய்யும் நித்திய நைமித்திய கர்மங்களும் வேதோக்தமான புண்ணிய கர்மங்களாய் இருந்த போதிலும் அவைகள் மோட்சத்தை கொடுக்க மாட்டா. வேதோக்தமான கர்மங்களில் பிரவர்த்தி கர்மம் என்றும் நிவர்த்தி கர்மம் என்றும் 2 வித கர்மங்கள் உண்டு.
சொர்க்க பதவி அடைந்து அங்கு தேவ போகங்களை அனுபவிப்பது பிரவர்த்தி கர்மம் என்று சொல்லப்படும். ஜனன மரணம் என்னும் சமுத்திரத்தை தாண்டி முக்தி அடைவது நிவர்த்தி கர்மம் என்று சொல்லப்படும். அதாவது தன தானிய தாரான மனைவி, இந்த இடத்துல தாரா புத்திராதி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்ட போகங்களும் பூலோக சுகங்களாதனால் இவைகள் பிரவர்த்தி கர்மம் என்று சொல்லப்படும். சொர்க்கலோகத்தில் உள்ள தேவ போகங்களில் இச்சை வைத்து செய்யும் தபோவிரத யாக தானாதி புண்ணிய கர்மங்கள் காமிய கர்மமாய் இருப்பதால் இதுவும் பிரவர்த்தி கர்மம் என்று சொல்லப்படும். பூலோக சுகங்களையும் தேவலோக சுகங்களையும் நினையாமல் நிஷ்காமியமாகிய என்றால் சம்சார அபேட்சை இல்லாமல் ஈஸ்வரார்ப்பணமாய் செய்யும் ஞான நிஷ்டை பிரம்ம நிஷ்டையில் இருப்பது நிவர்த்தி கர்மம் என்று சொல்லப்படும். காமியம் என்றால் ஓர் பலனை விரும்பி செய்யும் கர்மங்களாகிய பிரவர்த்தி கர்மங்களை செய்தவன் மரணம் அடைந்தவுடன் தேவலோகத்தில் பிறந்து தேவ போகங்களை அனுபவித்து அந்த புண்ணியம் முடிந்தவுடன் ஷீனே புண்ணியே மாத்தியலோகல் விசந்தி என்னும் கீதாச்சாரியார் வாக்கிய ரீதியாய் மறுபடியும் தன் பூர்வ ஜென்மங்களில் புண்ணிய விசேஷத்திற்கு தக்கபடி பூலோகத்தில் உள்ள சக்கரவர்த்திகளின் வீட்டிலோ அல்லது பெருத்த செல்வமுடையவர்களின் வீட்டிலோ பிறப்பான். நிஷ்காமியமாய் ஞான நிஷ்டனாய் நிவர்த்தி கர்மங்கள் செய்தவன் என்றால் ஈஸ்வரார்ப்பணமாய் கர்மங்களை செய்பவன் ஜனன மரணம் எனும் சமுத்திரத்தை தாண்டி சரீரம் வராத விதேக முக்தியை அடைகின்றான். ஆதலால் சேற்று பாண்டத்தை சேற்று ஜலத்தினால் அலம்பினால் அந்த சேறு போகாமல் இருப்பது போலும், கள் குடத்தை கள்ளினால் அலம்பினால் அக்குடத்தில் கள் நாற்றம் போகாமல் இருப்பது போலும் கர்மத்தினால் உண்டாகிய ஜன்மம் மறுபடியும் காமிய கர்மங்களாகிய பிரவர்த்தி கர்மானுஷ்டானங்களினால் நிவர்த்தியாக மாட்டா. ஜன்மங்களுக்கு காரணமாய் இருக்கும் ஜப தப விரத யாக யஜ்ஞாதிகளை எல்லாம் விட்டு வேதாந்த விசாரணை செய்து இந்திரியங்களை அடக்கி இந்நூலில் உபதேசித்து இருக்கும் ராஜயோகத்தை அறிந்து சதா காலமும் ஞான நிஷ்டையில் இருக்க வேண்டும். முன் சொல்லிய வேதாந்த விசாரணை, இந்திரிய நிகிரகம், ஞானானுஷ்டானம் இம்மூன்றும் இல்லாதவன் பிராமணனாய் ஜன்மித்த போதிலும் அவன் பிராமணனாக மாட்டான் எனும் பைங்லோபனிஷத் வாக்கிய ரீதியாய் சௌச்ச ஸ்நான ஜபதப தான யாக தீர்த்த யாத்திரை முதலானவைகள் காமிய கர்மங்களாதலால் அவைகளினால் ஜனன மரணங்கள் வந்து கொண்டே இருக்குமே ஒழிய மோக்ஷம் உண்டாகவே மாட்டாது. ஞான நிஷ்டை அறியாதவர்களே காமிய கர்மானுஷ்டானங்களை செய்து கொண்டிருப்பார்கள் எனும் பரமஹம்சோ உபனிஷத் வாக்கிய ரீதியாய் ஞானிகளுக்கு சிவன் ஜீவன இருவரையும் ஒன்றாய் சேர்ப்பதே, அதாவது ஜீவ பிரம்மைக்கியமாகிய பிரம்மனிஷ்டையில் இருப்பதே சந்தியாவந்தனமாய் இருக்கின்றது. ஆத்மாவே பரபிரம்மம் என்று போதிக்கும் சோஹம் மந்திர தியானமே ஞானிகளுக்கு ஞான காயத்ரியாய் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஞான காயத்ரியே அஜப காயத்ரி என்று சொல்லப்படும். எந்த ஞானத்தினால் ஜனன மரணம் எனும் சமுத்திரத்தை தாண்டி மோக்ஷம் எனும் கரை ஏறுகின்றார்களோ அந்த ஞானமே தீர்த்தம் என்று சொல்லப்படுமே ஒழிய கங்கா தீர்த்தம் ஞானிகளுக்கு தீர்த்தமாக மாட்டா. தேகம் ஜலத்தினாலும் மனது சத்தியத்தினாலும் ஜீவாத்மா நிஷ்காமிய பிரம்ம நிஷ்டையினாலும் புத்தி யதார்த்த ஞானத்தினாலும் பரிசுத்தமாகும். உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் ஜலத்தினால் தேக சுத்தி செய்து கொண்ட போதிலும் அவர்களின் மனது ஜீவாத்மா புத்தி என்பவைகள் மாத்திரம் சுத்தியாக மாட்டா. ஞானிகளுக்கு ஞான தீர்த்த ஸ்தானத்தினால் வாக்கு மனது புத்தி ஜீவாத்மா எனும் இந்நான்கும் பரிசுத்தமாவதால் அவர்கள் லௌகீகமாகிய ஜல ஸ்நானங்களில் உண்டாகும் தேக சுத்தியை முக்கியமாய் கவனியார்கள். ஞானிகளை ஆசீர்வதித்து சிஷ்யர்களுக்கு சதா பிரம்ம ஞானத்தை உபதேசித்துக் கொண்டிருப்பதே ஞான தானம் என்று சொல்லப்படும்.
ஜவதான, அன்னதான, கோதான, பூதான, வஸ்திர தானத்தில் எள் தான, கன்னிகா தான முதலான தானங்களை விட ஞான தானமே சிரேஷ்டமாயிருப்பதனால் ஞானிகள் எப்பொழுதும் ஞானதானமே செய்து வருவார்கள். ஆதலால் ஒரு பெரிய ஸ்லோகம் இருக்கு. என்னும் கர்ப்ப உபனிஷத் சாட்யாப்னிய உபனிஷத் வாக்கிய ரீதியாய் தேகமே யாகசாலையாய் இருக்கின்றது. அந்த தேகம் என்னும் யாகசாலையில் ஞானேந்திரியங்களே யஜ்ஞ பாத்திரங்களாயும் கர்மேந்திரியங்களே உபகரணங்களாகவும் சுக துக்கங்களை சமமாய் நினைத்து சந்தோஷப்படுவதே தீட்சையாகவும் அந்தந்த இந்திரியங்களின் தேவதைகளே த்விஜர்களாகவும் ஜீவனே யஜ்ஞம் செய்யும் எஜமானனாகவும் புத்தியே யஜ்ஞம் செய்யும் எஜமானனுடைய பாரியாளாகவும் கோபமே யஜ்ஞ பசுவாகவும் இருக்கின்றன. ஆதலால் சோஹம் என்னும் மந்திரத்தை ஜபம் செய்து பரபிரம்மம் என்று யாக அக்னியில் ஜீவஸ்வரூபமாகிய தன்னை சேர்த்து ஹோமம் செய்து வந்தால் தன் ஜீவஸ்வரூபம் கெட்டு தான் பிரம்மஸ்வரூபனாகின்றான். இப்படிப்பட்ட ஞான யஜ்ஞமே சகல யஜ்ஞங்களிலும் சிரேஷ்டமானது. இந்த ஞான யஜ்ஞோபவீதம் ஞானம் என்னும் பூநூல் எவனுக்கு உண்டோ அவனே வேதோக்தமான பிராமணனே ஒழிய மற்றவர்கள் பிராமணர்கள் அல்லர். இந்திரியங்களை ஜெயித்து பரபிரம்மமாகிய ஆத்மாவை கந்தாதிகளால் பூஜை செய்வதே ஞானயாகம் என்று சொல்லப்படும். காராடுகளாகிய வெள்ளாடுகளை கொன்று அக்னிகுண்டத்தில் போட்டு சாம்பலாய் செய்து அந்த சாம்பலை அவிர்பாகம் என்று பெயர் வைத்து சாப்பிடுவது கர்மயாகம் என்று சொல்லப்படும். தேவாமிர்தத்தை சாப்பிட்டு திருப்தி அடைந்தவனுக்கு மற்ற எந்த மதுரமான பதார்த்தங்கள் ருசிக்காமலும் அவைகளை அவன் வேண்டாமலும் இருப்பது போல் ஞானம் எனும் அமிர்தத்தினால் திருப்தி அடைந்த ஞானி சர்வ சங்கல்பங்களையும் விட்டவனாதனால் அவன் பிரம்மருத்ரேந்திராதி பதவியின் சுகங்களையும் பூலோக போக சுகங்களையும் நினைக்க மாட்டான். அன்றியும் அப்படிப்பட்ட தேவலோக பூலோக சுகங்களை அனுபவிப்பதற்காக வேண்டிய யஜ்ஞயாக தான தபோ விரதங்களையும் செய்யவும் மாட்டான். இப்படிப்பட்ட ஞானிகள் தவிர மற்றவர்கள் எல்லோரும் யஜ்ஞ யாக தான தபோ விரதங்களை அவசியமாய் அனுஷ்டித்து வர வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் அநேக ஜென்மங்களாய் பலாபேட்சையுடன் யஜ்ஞ யாக தான தபோ விரதங்களாகிய சத் கர்மங்களை நல்ல கர்மங்களை செய்து அதன் பலனை அனுபவிப்பதற்காக பிறந்து கொண்டும் மறுபடியும் இறந்து கொண்டுமாய் இருப்பார்கள். இப்படி அநேக ஜென்மங்களாய் பாலபேட்சையுடன் செய்து வந்த சத் கர்மத்தினால் எதுவோ ஓர் ஜென்மத்தில் தான் செய்யும் தான தர்மங்கள் எல்லாம் ஈஸ்வரன் கொடுக்கிறான் என்றும் அப்படிப்பட்ட ஈஸ்வரனே சகலத்திற்கும் கர்த்தன் என்று நிశ్చல பக்தி உண்டாகும். முன் சொல்லியது போல் ஈஸ்வரனிடத்தில் நிశ్చல பக்தி உண்டாவதால் மோக்ஷாபேட்சை உடையவர்களாய் தாம் செய்யும் தப ஜப தான தர்ம யஜ்ஞ யாகாதிகளை எல்லாம் பலாபேட்சை இல்லாமல் ஈஸ்வர அர்ப்பணமாய் செய்து அதனால் பக்தி அதிகரித்து சித்த சலனம் இல்லாமல் தான் ஈஸ்வரனிடத்தில் லயித்து இருப்பார்கள். இப்படி லயித்த பிறகு மோக்ஷபேட்சையுடைய முமுட்சுகளுக்கு ஈஸ்வர பக்தி அதிகரித்து பலாபேட்சை இல்லாமல் ஈஸ்வரார்ப்பணமாய் பிரவர்த்தி மார்க்கமாகிய சத்கர்மங்களையே செய்து வருவார்கள். இப்படி செய்து வந்தால் சித்த சுத்தி உண்டாகும். அதனால் ஈஸ்வரர் அனுகிரகம் கிடைக்கும். ஈஸ்வர அனுகிரகம் கிடைப்பதனால் திருக்கோயில் நியமமும் அடியார்கள் இடத்தில் அன்பும் உண்டாகி ருத்ராட்சம் திருவெண்ணீரு என்னும் பஞ்சாக்ஷக்கரத்தை மறக்க மனமில்லாமல் அதிக ஆச்சாரத்தோடு இருந்து ஆச்சாரியனுடைய திருவருளை பெற வேண்டும் என்னும் கருத்து உண்டாகும். ஞானாச்சாரியனை ஆசிரயித்து அவர்களின் மூலமாய் ஞானா சாத்காரம் அடைந்து முக்தியை அடைவார்கள். ஆதலால் இதில் உபதேசித்திருக்கும் உபதேசங்களை ஞானாச்சாரியார் உபதேசம் என்று எண்ணி இதனை சாதனம் செய்து வந்தால் சகல பந்த பாசங்களும் ஒழிந்து மோட்சம் என்னும் வீட்டை தப்பாமல் அடைவார்கள்.
பலாபேட்சை இல்லாமல் செய்யும் சத்காரியங்கள் ஈஸ்வர பிரீத்தியாகும். இந்த ஈஸ்வர பிரீத்தியினால் ஞானம் உண்டாகும். ஆதலால் பலாபேட்சையை விட்டு செய்து வரும் கர்மங்களை ஈஸ்வரார்ப்பணமாய் செய்து வர வேண்டும். பலாபேட்சை இல்லாமல் சத்கர்மங்களை ஈஸ்வரார்ப்பணமாய் செய்யாதவர்களுக்கு ஞானம் உண்டாக மாட்டாது. இப்படிப்பட்டவர்கள் மோட்சம் என்னும் கரை காணாமல் ஜனன மரணம் என்னும் சமுத்திரத்தில் மூழ்கி சதா துக்கத்தையே அனுபவித்து கொண்டிருப்பார்கள். இது சத்தியம். ஆதலால் தூங்கப்பட்டவனுடைய கையில் இருக்கும் வஸ்து எப்படி நழுவி விடுகிறதோ அதுபோல அகங்கார மமகாரங்களை எல்லாம் நீ நழுவவிட்டு இதில் உபதேசமாய் சொல்லி இருக்கும் அகம் பிரம்மாஸ்மி எனும் சோஹம் மந்திரத்தை நன்றாய் சோஹம்னா ஐ எம் தட், அகம் பிரம்மாஸ்மினாலும் அதேதான். மந்திரத்தை நன்றாய் தெரிந்து கொண்டு அதுபோல் அபியசித்து வருவாயாகில் உன் பாவ கர்மங்கள் எல்லாம் சோகம் மந்திர ஜப சுடரால் பஸ்மமாய் விடும். இவ்வாறு அபியசித்து கொண்டு வந்தால் சகல எண்ணங்களையும் சூன்யமாய் செய்து, அதாவது சோகம் மந்திரத்தையும் மறந்து சிலை விக்கிரகம் போல் மௌன நிஷ்டையில் இருக்க கடவாய். பேஜ் நம்பர் 454, சாப்டர் 52 இங்க முடியறது. நாளை தொடரலாம். ஆத்மா நமஸ்தே.